ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரிஸ்வானா லைஃப் ஸ்டைல். நம்ம கிச்சனில் வந்துட்டு சுண்டல் பயிர் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகும். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடயே சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு ஒரு தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஒரு உருளைக்கிழங்கு, அது கூடவே வந்துட்டு பச்சை பட்டாணி, ஊற வச்ச பச்சை பட்டாணி 8 மணி நேரம், அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வந்துட்டு இதுக்கான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சர் ஜாரில் வந்துட்டு ஒரு பத்தை வந்து தேங்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, ஒரு பட்டை, இது மட்டும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி பச்சை வாசனை போகவும் மசாலா பொடி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி, அதிகமாக ஊற்ற வேணாம், குருமா நல்லா இருக்காது, கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்துட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு ஒரு 4 விசில் வரவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு விசில் வந்து 4 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி நல்ல காரம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.